தண்ணி குடு. இந்தாங்க அங்கிள். உள்ள போ. என் பொண்ணு என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. நாங்க வேற. இது ஒத்து வராதுன்ற. என்ன எங்களை ஜாதி வெறியன்னு சொல்லுவீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க இனத்தோட மானம், பெருமை, எங்க வீர வம்சத்தோட பழக்க வழக்கம், எங்க இனத்தோட கௌரவம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா நீ? குடும்பத்தோட. ஐயோ அங்கிள், என்னாச்சு? மூச்சு ரொம்ப வாங்குது. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஏதோ ஆஸ்பத்திரி இருக்கா? இங்க பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கேயே போலாம்ப்பா. ஆனா அது உங்க ஆளுங்க நடத்துற ஹாஸ்பிட்டல் இல்லையே. தம்பி, அதெல்லாம் பரவாயில்லப்பா. பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கே போலாம்ப்பா. அங்கிள் சும்மா இருங்க. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இனவெறி வந்துருச்சு. அப்படிலாம் வேற ஆளுங்க ஹாஸ்பிட்டல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். உங்க ஆளுங்க ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துவேன். ஐயோ தம்பி, ரொம்ப வலிக்குதுப்பா. என்னால முடியல. ஐய, என்னங்கள் வீர வம்சம் நீங்க? ஒரு ஹார்ட் அட்டாக் வழியை கூட தாங்க மாட்டேங்கிறீங்க. இத பத்தி உங்களோட சக வீர மடைய மாவீரர்கள்லாம் கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தம்பி, என்னப்பா நேரங்காலம் தெரியாம நீ எதுவுமே பண்ண வேணாம்ப்பா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. சரி சரி மகா, ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது முக்கியம் இல்ல. ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்கிள் ஆளுங்களா இருந்தாதான் அங்கிள் வண்டியில ஏறுவார். என்னப்பா சொல்ற? தேவையில்லையா? தம்பி, விளையாடாதப்பா. உயிர் மேட்ரு. நான் போயிட்டேன். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போப்பா. அது எப்படி அங்கிள்? உங்க உயிர்னு வரும்போது மட்டும் ஜாதி பெருமை எல்லாம் பெருசா தெரியல. ஆனா அதே ஜாதி பெருமைக்காக மத்த உயிர்கள் எடுக்கிறீங்க. என்ன அங்கிள் நியாயம்? ஐயோ தம்பி, நான் திருந்திட்டேன்ப்பா. நானே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு நான் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கூட்டு போப்பா. இதுக்கு மேல டைலாக் மட்டும் எதுவும் பேசாதப்பா.